இன்றைக்கி முட்டை குருமா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை மசாலாவில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் பிரியாணி இலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு நான் ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சியும் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரை மசாலாவில் வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, எக் குருமா மசாலா இங்கே வந்து நான் ஆச்சி தான் வச்சுருந்தேன், அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி நான் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. தக்காளியோடு நல்லா போட்டு வதக்குங்க, ஏன்னா ஒரு கொஞ்சமாக தக்காளி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி உங்கள் பதத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணியாக விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அப்புறம் தேங்காய் அரைச்சி விட போகிறோம், அப்புறம் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதெல்லாம் திக்காயிடும். இது வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது வதக்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டிருக்கேன், எங்களுக்கு வாசனை பிடிக்கும். அப்புறம் தேங்காய், சோம்பு இதை அரைச்சி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஆல்ரெடி முட்டையை வந்து மசாலாவில் போட்டு வதக்கியிருக்கேன். சாரி, அது வீடியோ எடுக்க முடியல. அது போக பார்த்தீங்கன்னா 3 முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றி மூடியிருக்கேன். ஸோ அதுலேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்த எக்கையும் போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு பதம் பார்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நீங்கள் இதை ரைஸ், பிரியாணி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விடவே மாட்டாங்க, அடிக்கடி பண்ணிடுவீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.